அதாவது நேற்று நைட்டு நம்ம கேரட்டெல்லாம் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த கேரட்டெல்லாம் இப்போ கழுவுறதுக்கு வந்துருச்சு. ஹாய் தீபு, நீ தான் என்ன சொல்லணும் என்னென்ன பண்ணுறீங்க என்னான்ட்டுலாம், கைடே நீ தான். ஸோ இவர் நம்ம ஃபெல்லோ தீபக் என்கிற தீபு. இப்போ இவர் தான் நம்மளுக்கு கேரட் எப்படி கழுவுறாங்க, எங்கே கழுவுறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம லாரி. நம்ம கேரட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இதில் ஏறுது. ஐயோ இதில் இல்லை, அங்கே கேரட்ஸ் எல்லாம் இதோ இங்கே தண்ணியில் ஊற்றப்பட்டு கழுவி இதில் ஏறும். இந்த கன்வேயர் வழியாக மேலே போய் அதுக்கப்புறம் இங்கே வந்து கழுவும். இங்கே கழுவி இங்கே வரும். இதில் வந்த பிறகு அவங்க அதை வந்து தரம் பிரித்து ராசி கிழங்கு எது, ராசி கேரட் எது, குட்டி கேரட் எதுன்னு கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வருவாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் கடைசி கேரட். வாவ், என்ன கலரில்! இதெல்லாம் வந்துட்டு குட்டி கேரட். சரியா? இந்த கேரட்ஸ் வந்து இப்போ நாங்கள் மேட்டுப்பாளையம் கொண்டு போவோம். நான் வேற ஒரு ஆளை வச்சு தெளிவாக சொல்கிறேன். கொட்டிட்டு இங்கேருந்து அந்த மிஷினுக்கு போய் சுற்றும். அங்கேருந்து க்ளீன் ஆகி அதில் வரும். அங்கே பொடி உடச்ச காட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ராசி தனியாக இது தனியாக போட்டு மூட்டை பிடிச்சிடும். கையில் தான் பிரிப்பாங்களா? ஆமாம். இவங்களுக்கெல்லாம் குளிராதா? குளிர் ஃபஸ்ட் தண்ணியில் வரைக்கும் இப்படி நிற்கிறாங்க. ஆத்தாடி, அது போட்டால் உள்ள தண்ணி இறங்கும். கை காலெல்லாம் காலுக்கு எதாக்காது, கை வரைச்சிடாதா? கை வராது. அப்பப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீ பிடிக்கும். ஏண்டா மணி என்ன காலைல 6 மணிக்கு யாரா பச்சை தண்ணியில் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்வளோ சீக்கிரம் கழுவுறாங்க? 3 மணிலேருந்து கழுவுவாங்கண்ணே. ஏன் அவ்வளோ சீக்கிரம் கழுவுறாங்க? மேட்டுக்குள்ளே வண்டி போகணும்ல. அப்படியா? இங்கே என்ன பண்ணுது? சுத்தம். மேலே பிளேடு மாதிரி சின்னதாக இருக்கும். மேலே இருக்க அழுக்கு, மண், வேறு எல்லாம் எடுத்துரும். அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்துருமா? இங்கே இது என்னது? மேலே இருந்து வரைக்காட்டு இதில் ஏறி போதா? ஆமாம். உள்ளே போய் உள்ளே இன்னொரு தடவை க்ளீன் ஆகும். அங்கேயே ஒரு ரவுண்டு க்ளீன் ஆகிருமா? வேறு அங்கே மண் வேரெலாம் இருந்துச்சுல. ஆமாம், அவனுக்கு இருக்காது. இங்கே மண் வேறெல்லாம் வராது. அதில் பாருங்க, அதில் மாட்டிக்கும். ஓ, இப்போ இங்கே போய்ட்டு இது என்னது? அது அதை விட இது பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் கலர் கொடுக்குமா? இன்னும் நல்லா க்ளீன் பண்ணும். அது அங்கே போயிட்டு இந்த சின்ன சின்ன கேட்ச்சு உடஞ்சதுலாம் இருக்குல்ல, அது பொறுக்கி நல்ல கேட்ச் தனியாக பிடிச்சி மூட்டை பிடிச்சிடுவாங்க. ஓஹோ. ஸோ இங்கே இருக்கிறதும் கேரட்ஸ் தான். இதோ இது மொத்தம் கேரட்டு. நல்லா இருக்குல்ல இந்த லைட்டு? அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது வந்துட்டு க்ரீனாக தெரியுறது காலிஃப்ளவரா முட்டைக்கோஷான்னு தெரில. இதுதான் கேரட் கழுவுறதோடைய மொத்த ஏரியா. அங்கே பாதி இங்கே பாதின்னு சொல்லிட்டு அது பெரிய ப்ராசஸ் தான் இல்லையா? காலையில் எனக்கு என்ன பயங்கர ஷாக்கிங் அப்படின்னா, காலையில் 3 மணிக்கு வந்துட்டு கழுவ ஆரம்பித்தவங்க 6 மணி ஆகிடுச்சு. 6 மணி வரைக்கும் கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இவ்வளோ ஃபிட்டாக கெட்டப்பட்டிருக்க எனக்கே குளிர்றப்போ பச்சை தண்ணியில் இவ்வளோ ஜில்லுன்னு வந்து இவங்க வேலை பார்க்குறாங்க. ஊட்டியில் இது எந்த இடம்னு கூட எனக்கு தெரில. டவர் கிடைக்க மாட்டேங்குது. சுற்று வட்டாரத்தில் ஒரு வீடு இல்லை, 1 2 3 வீடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுவும் இங்கே வேலை பார்க்குறவங்களோட வீடாக தான் இருக்கும்.
ரொம்ப டஃப் இந்த ஜாப் எல்லாம். ஒரு கம்பூட் ஒன்று போட்டு ஒரு பழைய ஜாக்கெட் ஒன்று போட்டுக்கிறாங்க, க்ளவுஸ் போட்டுக்கிறானுங்க. சில லேடிஸ் க்ளவுஸ் போட்டிருக்காங்க, ஜென்ஸ் எல்லாம் க்ளவுஸ் போட்டு வெறும் கையில் தான் வேலையே பண்ணுறாங்க. ரொம்பவே டஃப்பு. நம்ம ஈஸியாக வந்து ஒரு கேரட் 30 கிலோ 30 ரூபா, கிலோ 50 ரூபான்னு வாங்கிட்டு கரிச்சிட்டு போட்டு போயிடுறோம். கேரட் அல்வா செய்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், கேரட் பொரியல், கேரட் ரைஸ். ஆனால் இங்கே வந்து தான் தெரியுது கேரட்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. ஒருத்தர் லாரியிலேருந்து மூட்டையை கொண்டு வந்து இறக்கி போடுறாரு, ஒரு அக்கா சாக்கை கழுவுறாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு இங்கே கேரட் எடுக்கிறாங்க, அடிப்பட்ட கேரட்டு, இந்த ரெண்டாக வளர்ந்துருக்கிற கேரட் அதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்பா பெரிய ப்ராசஸ் ப்ரோ இதெல்லாம். நமக்கு மண்டை காயுது இதெல்லாம் பார்க்குறப்போ. அதுவும் இவ்வளோ வெள்ளனை வந்துட்டு இவங்கெல்லாம் செய்வாங்கன்னு நினச்சி கூட நான் பார்க்கல. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்து இப்போ கேரட் கழுவுறோம்ல, இந்த இடத்துக்கு இப்போ நம்ம வரணும்னா அமௌண்ட்டு கொடுக்கணுமா? ஒரு மூட்டைக்கு 70 ரூபா. ஓஹோ, ஒரு மூட்டை கழுவுறதுக்கு 70 ரூபா. மொத்தமாக இப்போ எவ்வளோ மூட்டை கழுவுறோமோ அதுக்கேற்ற காசு கொடுக்கணுமா? ஒரு மூட்டைக்கு 70 ரூபா. ஒரு மூட்டைனா 70 ரூபா. இப்போ நம்ம 50 மூட்டை கட்டினோம்னா அதுக்கேற்ற அமௌண்ட். தண்ணிலாம் எங்கேருந்து வருது இதுக்கு? டேய் என்னடா இது? இதுவே ஆல்ரெடி 100 வாட்டி யூஸ் பண்ண தண்ணி மாதிரி இருக்குது. இல்லைண்ணே, போரு. ஓ, போரில் இருந்து அது போர். ஆமாம். ஓ, இது கிணறா? இதில் தான் நான் குதிக்க சொல்லியிருக்கேன். அப்போ கிணத்துலேருந்து இங்கே வருதா? கிணத்துலேருந்து மேலே வருது. ஒரு இப்போ ஒரு மூட்டை கழுவுறதுக்கு எவ்வளோ தண்ணி ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியுமா? கஷ்டம் இல்லை, ஆனால் ரொம்ப செலவாகும். தண்ணி போகுது. சரி, இப்போ இந்த வேஸ்ட் தண்ணி போகுதுல அங்கே அவ்வளோலாம். இப்போ இந்த தண்ணிலாம் எங்கே என்ன பண்ணுவீங்க? அவ்வளோத்த வெளியே போயிடும். அதெல்லாம் இந்த தோட்டத்துக்கு வருமா? தோட்டத்தில் வராது, அப்படி நான் இருந்து கூட்டு போகிறாரு. அப்படி கீழே நம்ம காற்று போட்டு. ஆமாம், அந்த நேரம் கீழே போயிடும். அவ்வளோதான். கீழே போய் நஞ்சநாடு நம்ம இத்தலாறு போயிருக்கு. இத்தலாறு முத்தவரக்கு ஏரியா. சரி, ஏதோ ஒரு ஏரியா. அதுக்கு இன்சைடு ஒரு பாலத்தில் போகுது திரும்ப தண்ணி. ஆமாம், அதெல்லாம் ஆமாம். கெட்டு போகிறது. ஓ, எமரால்டு பக்கம். எமரால்டு பக்கம் இல்லை, இந்த பக்கம் போகல. நம்ம மணியட்டி தெரியல. என்ன இங்கே இது இருக்குல்ல, பாலக்குளம் இந்த சைடு போகிற. வாழைப்பழமா? பாலக்குளம் இல்லைன்னா பாலக்குளம் என்னமோ ஒன்று தண்ணி போகுது, அவ்வளோதான். மேல் ரோடு. என்ன டேஞ்சர் இதில்? அங்கே தெரிஞ்சு பாருங்க அந்த பெல்ட்டு. ஆமாம், அதில் தான் ஒரு தடவை ஏதோ ஒரு காலையில் சிக்கிட்டேன். சிக்கிட்டியா? நான் சிக்கலை. ஏன் இந்த காலையில் நல்ல வார்த்தை வராத? சரி, விடு 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 விடு. சிக்கி இந்த மாதிரி சால்வை கழுத்து சுற்றிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆமாம். அது போய் அந்த மிஷினில் சுற்றி கழுத்து ரெண்டாக கட்டாகி பாடி தண்ணி கலைஞ்சி. இந்த கவால எந்த கவான்னு சரியாக தெரில. அந்த இடத்துல இப்படி சுற்றிடுறோம்லண்ணே, இறுக்கி கழுத்து ரெண்டா. என்னடா சொல்கிறீங்க? ஆமாண்ணே, கேரட் எடுக்க அந்த இடத்துல கலவரமா? அப்புறம் அந்த கேரட் கழுவுனாங்களா? என்ன கழுவலையா? ஐயோ, நல்ல கேரட் எடுத்துருவாங்க. இவ்வளோ கேரட்டையும் பொறிக்கிடுவாங்க இல்லையா? நல்லதா இருக்குது. அதெல்லாம் பொறுக்க மாட்டாங்கண்ணே. அதான் நல்லா இருக்கு. இப்படி நம்மத்துக்குன்னா நம்ம கை வச்சுக்கணும். அதை நம்ம நம்மன்ற வாரக்கூடாது கூப்பிடுறது.
ஆ